ஹாய் செல்லகுட்டீஸ். இப்ப நாம இல்வாழ்க்கையில 9வது பாடலை பார்க்க போறோம். பார்க்கலாங்களா? அரணெனப்பட்டதே இல்வாழ்க்கை அஃதும் பிறன் பழிப்பது இல்லாயின் நன்று. அப்படின்னா ஒரு இல்வாழ்க்கை நடத்துறதே சிறப்பானதுதான். துறவரத்தை விட துறவிகளை விட இல்லறத்தான் சிறப்பானவன் அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் பிறன் பழிப்பது, இன்னொருத்தர் ஒரு குற்றம் சொல்லாதபடி தன்னுடைய இல்லறத்தை தர்ம முறைப்படி நன்னெறியோட நல்ல வழியில எல்லாரையும் அனுசரிச்சு எல்லாருக்கும் செய்ய வேண்டியது எல்லாம் கடமைகளை எல்லாம் செய்து வாழற இல்லறத்தான் இன்னும் சிறப்பானவன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் செய்யணும் இல்லையா? யார் யாருக்கு? தன் குடும்பத்தார், தன் சுற்றத்தார், நண்பர்கள், துறவிகள், அப்புறமா வறுமையில் இருக்கிறவங்க, பொருள் இல்லாதவர்கள், அப்புறமா தென் மூதாதையர்கள் வழிபாடு, தெய்வ வழிபாடு, இதையெல்லாம் முறைப்படி செய்து அந்த குடும்பத்துல எல்லாரும் நல்லபடியா வழி நடத்தி அந்த இல்லறத்தான் ரொம்ப சிறந்தவன் அப்படின்னு மற்றவங்களால சொல்லப்படுற அளவுக்கு வாழ்ந்தா அது ரொம்ப 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 சிறப்பானது. எப்பவுமே துறவரத்தை விட இல்லறம் சிறப்பானது. அதுலயும் மற்றவங்க எதுவும் சொல்லாதபடி நல்ல விதமா குடும்பத்தை நடத்துறது இன்னும் சிறப்பானதுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு புரியுதா? நம்ம குடும்பம் நல்லபடியா வரணும் இல்லையா? அதுக்கு நாமளும் நம்ம குடும்ப தலைவர்களோட ஒத்துழைக்கணும். சரியா? ஓகே.